அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தெறி படம் பார்த்திருப்பீங்க. தெறி படத்துல இந்த ஃபைட் சீன்ல ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் வரும். அது என்ன டயலாக்னா, "நாங்க இத்தன பேர் இருக்கிறோம். நீ ஒரு ஆள் என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்கும்போது, விஜய் வந்து ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாப்ல. ஒரு கால்குலேட் ஒண்ணு போடுவாப்ல. அப்ப தீனா வந்து கேட்பாப்ல, "நீ என்ன மேத்ஸ்ல ஃபெயிலா?" அப்படின்ற மாதிரி. இந்த டயலாக்ஸ எங்கேயோ கேட்டுருக்கமேன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா, இந்த மாரி டயலாக்ஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு படத்துல பார்த்த ஞாபகம் இருந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா அந்த படத்த வந்து நான் Hotstarல ஆன்லைன்ல பார்த்தேன். ஏன்னா, அந்த படத்தோட பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனா, டாம் குரூஸ் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியும். ஆனா, படத்தோட நேம் தெரியல. இந்த படத்த நான் ரீசென்ட்டா Hotstarல ஆன்லைன்ல பார்த்தேன் நானு. பார்க்கும்போது இந்த டயலாக்ஸ் அங்கருந்து வந்திருக்குது. அது என்ன டயலாக் அப்படின்றத நீங்களே கேளுங்க. நீ ஒருத்தன் நாங்க 5 பேர் பார்த்தல? 5 இல்ல 3 பேர் தான். எத வச்சு சொல்ற? லீடர போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கயேன். அதாவது உன்ன. அதுக்கப்புறம் விசுவாசிகளான 1, 2 பேர தான் நான் சமாளிக்க வேண்டியிருக்கும். மீதி 2 பேரு வழக்கம் போல இப்போ ஓடிருவானுங்க. டாம் குரூஸ் நடிச்ச ஜாக் ரீச்சர் இந்த படத்துல தான் இந்த டயலாக்ஸ் வருது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012ல ரிலீஸ் ஆயிருக்கிறதா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெறி படம் வந்து 2014ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஹாலிவுட்ல இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து தமிழ் படத்துல வைக்கணுமா? அப்படின்னு தான் எனக்கு கேள்வி வருது. இப்போ உங்களுக்கு இந்த மாரி கேள்வி ஏதாச்சும் வந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி கோட் படத்துலயும் ஒரு சீன் வரும். அந்த சீனும் டாம் குரூஸ் நடிச்ச ஒரு படத்துல இருந்து தான் வந்திருக்குது. அது என்ன சீனு அப்படின்றத அந்த வீடியோவ நான் லிங்க் கீழ குடுக்குறேன். கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்டரோட வரேன். அந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.